இன்று சதோச மனித புதைகுழி வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அதில் ஆஜராகியிருந்தார். ஏற்கனவே இணங்கிக் கொண்டதன்படி அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டது. 76 இலக்கம் தொடக்கம் 156 வரையான 80 பெட்டிகள் இன்று சட்ட வைத்திய அதிகாரியின் மேலதிக பகுப்பாய்வுக்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் கையளிக்கப்பட்டது. மிகுதி 75 எலும்புக்கூட்டு தொகுதிகள் நாளை கையளிக்கப்பட இருக்கின்றன. பகுப்பாய்வு செய்து மேலதிக அறிக்கைகளை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றது. இதே நேரம் அரசு சட்டத்தரணி, காணாப்போனோர் அலுவலக சட்டத்தரணி, சார்பான சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தார்கள். நீதிமன்ற உத்தியோகத்தர்களும் போலீசாரும் இந்த நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டிருந்தார்கள். இந்த எலும்புகளுக்கான இறப்பு காரணம் அதன் வயது, பால் போன்ற விவரங்களும், இறப்பு ஏற்பட்டதற்கான காயங்கள், அதுக்கான குற்ற செயல்களில் ஈடுபட்டதா போன்ற விவரங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அத்தோடு நீதிமன்றத்துக்கிலும் இது தொடர்பான கேள்விகள் எழுதப்பட்டு அது சம்பந்தமான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கின்றது. அது எவ்வளவு காலத்துக்குள் இது நிறைவேற்றப்படலாம், என்ன தீர்மானத்துக்கு நீங்கள் வர இருக்கின்றீர்கள் என்ற கேள்வி நீதிமன்றத்தினால் சட்ட வைத்திய அதிகாரிகள் கேட்கப்பட்டது. அது சம்பந்தமான அறிக்கையும் அவர் எதிர்வரும் தினங்களில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றார். இது திருக்கேச்சர மனித புதைகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் கேவகே அவர்களினால் ஏற்கனவே பகுப்பாய்வு செய்யப்பட்ட 81 மனித எச்சங்களில் 27 மனித எச்சங்களுக்கான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. கொலைக்கான காரணம், வயது, பால், இறப்புக்கான காரணம் போன்ற விவரங்கள், 27 மனித உடலங்களுக்கான அறிக்கை இன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது. மிகுதி மனித எச்சங்களுக்கான அறிக்கை 6 மாத கால தவணைகளுக்குள் கையளிக்கப்படுவதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது.